ட்ரம்ப், நெதன்யாகு இந்த ரெண்டு பைத்தியக்காரங்களுடைய பைத்தியக்காரத்தனத்தால் நாம் இப்போ இந்தியாவில் ஆயில் கேஸ் ஷார்ட்டேஜை கொஞ்சம் கொஞ்சமாக சந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். மெயினாக கேஸ் ஷார்ட்டேஜ், எல்பிஜி ஷார்ட்டேஜ், அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அமெரிக்காவிலேயே இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் மும்பைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு இனிமேல் ரவா தோசை கிடைக்காது. அது ஏன் அப்படின்றத பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லைக் இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த வீடியோ முடிகிற வரைக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஆரம்பத்திலேயே நீங்கள் லைக்கை போட்டுட்டிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லைக்கை போட்டுருங்க. அதுக்கப்புறம் வீடியோ முழுவதும் பாருங்கள், உங்களுடைய கருத்தை கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த போரை முதல்ல இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு இதனால் பாதிக்கப்படுறது அமெரிக்காவே தான். அமெரிக்காவில் வேற எண்ணெய் விலையெல்லாம் உயர ஆரம்பிச்சிருக்குது. 17% மேலே இப்போவே உயர்ந்தாச்சு. இன்னும் ஒரு வாரம் இந்த போர் நீடிச்சதுன்னா அது 50-100 வரைக்கும் போயிடும். ஸோ இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து இஸ்ரேல் மேலேயே கோபம் வந்துடுச்சு. அது எதுக்கு அப்படின்னா, இஸ்ரேல் வந்து இந்த ஈரானில் இருக்கிற ஆயில் டிப்போட்ஸ் மேலெல்லாம் மிசைல் தாக்குதல் நடத்தி ஒரு வழி பண்ணாங்க. ஸோ அதனால் ட்ரம்ப்புக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. இவங்க வந்து ஈரானை தாக்குனா ஈரான் வந்து திருப்பியும் அவங்கள சுற்றி இருக்கிற எல்லா நாட்டிலையும் இந்த ஆயில் டிப்போட்ஸ் மேலெல்லாம் தாக்குதல் நடத்துவாங்க, இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துவாங்க. அதனால் இன்னும் ஆயில் ப்ரைஸ் வந்து அதிகமாகும். அது நம்ம நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கும். பிரச்சனையை உருவாக்குனது மட்டும் கிடையாது, இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே நீ தானே, உன்னால தானே அப்படின்னு மக்கள்லாம் நமக்கு எதிராக திரும்பிடுவாங்களே அப்படின்ற ஒரு பயமும் ட்ரம்ப்புக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறாரு தெரியுமா? இந்த B-2 ஏர்கிராஃப்ட் இருக்கு பாருங்க, அமெரிக்காவுடைய மிக பலம் வாய்ந்த ஃபைட்டர் ஜெட்டு. இந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டை நாங்கள் போருக்கு அனுப்புனதுனால தான் இஸ்ரேல் அப்படின்ற நாடே இப்போ இன்னும் இருக்குது. அப்படி இல்லைன்னா 2 வாரத்தில் ஈரான் வந்து இஸ்ரேலுடைய கதையை முடிச்சிருப்பாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. எந்த இஸ்ரேலை? இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சி உருண்டு இந்த போர் ஆரம்பித்தாங்க ஈரானுடன். இப்போ இவங்களுக்குள்ளேயே சண்டை. நான் இல்லைன்னா நீ இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா, ட்ரம்ப்புக்கு அங்கே விழுற அடி. அவருடைய நாட்டில் வந்து மக்கள்லாம் ரோட்டில் இறங்கி இப்போ போராட ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிகையாளர்கள்லாம் கிடுக்குப்பிடி கேள்வி கேட்குறாங்க. அது மட்டும் கிடையாது, நிறைய போர் வீரர்கள் இறந்துருக்கிறாங்க. அதை வந்து இவங்க இவ்வளோ தான், அமெரிக்கா வந்து இத்தனை பேர் தான் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த கணக்குக்கு மேலே நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. அதனால தான் இப்போ ட்ரம்ப் வந்து இஸ்ரேல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் அனுப்பின B-2 ஃபைட்டர் ஜெட்டால் தான் வந்து நீங்கள் சமாளிச்சிங்க, அப்படி இல்லைன்னா ஈரான் வந்து உங்களை தூக்கி சாப்பிட்டு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். Hanging over not only Israel, which was going to get wiped out. If we didn't do that B-2 attack, Israel would have been wiped out. They would have had a nuclear weapon within 2 weeks after that. ஆனால் இதை கேட்டு இன்னும் நெதன்யாகு எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணல. 2-3 நாளாக அவருடைய பேச்சு மூச்சு எதுவும் காணும். எங்கே இருக்கிறாரு, எந்த பங்கருக்குள்ளே இருக்கிறாருன்னு தெரியல. முதல்ல அவரை தூக்கி வெளில கொண்டு வரணும். அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்க்கணும். அவர் ட்ரம்ப்புக்கு எதிராக என்ன சொல்கிறாரு அப்படின்றதெல்லாம் அவர் பங்கருக்குள்ளேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்த போரால் அமெரிக்காவில் பெட்ரோல் விலையெல்லாம் ஏறி மக்கள்லாம் ரோட்டில் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இப்போ ட்ரம்ப் வந்து அமெரிக்காவின் மிக நெருங்கிய நட்புடன் இருக்கிற இஸ்ரேலையே வந்து இப்படி பேச ஆரம்பிச்சிருக்கிறார். அமெரிக்காவுக்கே அந்த ஒரு நிலைமைன்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை தாண்டி தான் நமக்கு கச்சா எண்ணெய் வர வேண்டியிருக்கு, எல்பிஜி வர வேண்டியிருக்கு. அதெல்லாம் வரலன்னா நம்ம நிலைமை என்ன அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். பெங்களூரில் கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்காததுனால பல ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு அடைச்சிருக்கிறாங்க, மூடி இருக்கிறாங்க. Stock since yesterday morning. We usually consume around on an average 5 cylinders per day, and I have not received any cylinders since yesterday morning. சென்னையில் கூட 24 hours ஒர்க் பண்ணுற கேட்ரிங் சர்வீஸ் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு கூட இந்த கமர்ஷியல் கேஸுடைய ஷார்ட்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு, ஐடி பார்க்ஸுக்கு, ரயில்வேக்கு, இவங்களுக்கெல்லாம் ஃபுட் சப்ளை பண்ணுற இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்புக்குள் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபெடரேஷன் ஆஃப் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இவங்க வந்து பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரிக்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாங்க, எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க. ஏன்னா இந்த 19 kg கமர்ஷியல் சிலிண்டருக்கு வந்து பெரிய ஷார்ட்டேஜ் வந்திருக்குது. LPG cylinders. The crisis has triggered alarm across the hospitality sector, with restaurant associations warning that eateries could shut down within days if supplies are not restored. சென்னை, மும்பை, பெங்களூர் இங்கெல்லாம் வந்து இந்த 19 kg சிலிண்டருடைய ஷார்ட்டேஜால் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை இப்படியே நீடிச்சதுன்னா ரெஸ்டாரண்ட் ஃபீல்டெல்லாம் வந்து பெரிய பாதிப்புக்குள்ளாகும். ஏற்கனவே ஹவுஸ் ஹோல்டு கேஸ் சிலிண்டருக்கு வந்து 60 ரூபாய் ஏற்றியாச்சு. அதுக்கப்புறம் கமர்ஷியல் சிலிண்டருக்கு 115 ரூபாய் ஏற்றியாச்சு. பெங்களூர்லலாம் இதுக்கு பெரிய ஒரு தட்டுப்பாடு. சென்னையிலும் அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. மும்பையை பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்களுடைய மெனுவில் மெயினாக இந்த மெயின் சிட்டிஸில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுடைய மெனுவிலலாம் அந்த ஸ்லோ குக்கிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், தால் மக்கானி, அதுக்கப்புறம் ரவா தோசை, அந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் நீக்கிட்டாங்களாம். ஏன்னா ரொம்ப நேரம் குக் பண்ணும்போது அதுக்கு நிறைய கேஸ் தேவைப்படும். அது வந்து மெனுவில் இருந்தால்
கேஸ் தட்டுப்பாடு வரும் அப்படின்றதுனால அதையெல்லாம் நீக்கி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இங்கே போய்கிட்டு இருக்கு. ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா ஆயில் ரிஃபைனரிஸ்கிட்டையும் சொல்லியிருக்கோம் அப்படின்னு நம்ம பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி வந்து சொல்லியிருக்கிறாராம். அதாவது இந்த எப்ஸ்டீன் ஃபைலெல்லாம் வந்தார் பாருங்க, அவர் தான் இந்த ஹர்தீப் சிங் பூரி. ஆனால் நமக்கு தேவையான கச்சா எண்ணெய் வந்து சேர்ந்தால் மட்டும்தான் இந்த ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ இருக்கிற ஸ்டாக்கை வச்சு நம்ம ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். அது வந்து இன்னும் 2 நாளைக்கு 3 நாளைக்கு தான் வரும். அதுக்கப்புறம் இந்த யுத்தம் முடிஞ்சு இல்லைனா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் அதை வந்து ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்ம நாட்டுக்கு வர வேண்டிய அந்த கச்சா எண்ணெய் வரும். அதெல்லாம் வந்து சேர்ந்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனை வந்து இன்னும் அதிகப்படுத்த முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த வார் முடியணும் ஃபஸ்ட்டு, இல்லைனா இந்த ஹர்முஸ் ஸ்ட்ரெயிட்டையாவது ஓப்பன் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹர்முஸ் அதை ஓப்பன் பண்ணணும்னா ஈரான் வைக்கிற முக்கியமான டிமாண்ட் என்னென்னா, இந்த மிடில் ஈஸ்டை சுற்றி இருக்கிற அமெரிக்காவுக்கு சொந்தமான பல விஷயங்களும் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டிமாண்டை வந்து ஈரான் வைக்கிறாங்க. அது வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி கேட்டாலும் நம்ம ட்ரம்ப்பு ஒத்துப்பாரா அப்படின்றது சந்தேகம் தான். ஆனால் 4 வாரம் இந்த போர் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ட்ரம்ப் வந்து இதோ இப்போ முடிஞ்சிடும் அப்படின்னு இப்போ ஜேர்னலிஸ்ட் கேட்ட கேள்விக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்குள்ளே ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்குது. போர் எப்படியாவது நின்னா போதும் அப்படின்னு அமெரிக்கா முடிவு பண்ணியிருக்கு. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் முடிவு பண்ணணும். என்ன தான் பேச்சுவார்த்தை இவங்க நடத்தலாம் அப்படின்னாலும் அதுக்கெல்லாம் அவங்க சம்மதிக்கிறதா இல்லை. நீங்கள் தொடங்கி வச்சிங்க, நாங்கள் முடிச்சு வைக்கிறோம் அப்படின்னு ஈரான் ஆரம்பத்தில் சொன்னாங்க பாருங்கள். அதுதான் இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஈரான் முடிவு பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்லலாம் ரவா தோசை விடுங்க, ஹாஃப் பாயிலே கிடைக்காத நிலைமை வந்துடும். இந்த யுத்தம் எவ்வளவு சீக்கிரம் நிற்குதோ அதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் நல்லது. மெயினாக இந்த அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கே என்ன வாங்குறது இங்கே என்ன வாங்குறது அப்படின்னு முடிவு பண்ணுற நம்ம நாடு இருக்குது பாருங்கள். நமக்கு தேவையான இடத்துல நம்ம இப்போ என்ன வாங்க முடியாது, அவங்க சொல்லி ஆகணும். நம்ம சொந்தமாக முடிவு எடுத்தால் எஜமானர் கேட்க மாட்டார். நம்ம எஜமானர் யாரும் தெரியும் இல்லையா, அவர் கேட்க மாட்டார். ஸோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம என் நாட்டு எண்ணெயை நான் எங்கே வேணால் வாங்கிப்பேன், ஏன்னா என் நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு முடிவை நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்தார்னா நல்ல காலம் பிறக்கும். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி தான், ரவா தோசையும் கிடையாது, ஆஃப் பாயிலும் கிடையாது. அதாவது பொய்யா சொன்னால் கூட ட்ரம்ப் வந்து பத்திரிகையாளரை சந்தித்து ஏதோ ஒன்று சொல்கிறார். அவர் சொல்கிறது முட்டாள்தனமாக இருந்தால் கூட ஏதாவது ஒன்று சொல்கிறாரு இல்லையா. ஆனால் நம்ம ஜியை பாருங்கள், என்னமோ பத்திரிகையாளர் அப்படின்னாலே வேறு ஏதோ நாட்டிலேருந்து தாக்குதலுக்காக வர்றவங்க போல இருக்குது அப்படின்னு எங்கேயோ போயிடுறாரு. அவங்க பக்கமே வரமாட்டுறாரு. அவங்கக்கிட்ட ஏதாவது சொன்னால் தானே, கேட்குற கேள்விக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் தானே நமக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நம்ம நாட்டு மக்களுக்கெல்லாம் ஓகே, நம்ம பிரதமர் இப்படி சொல்லியிருக்கிறார். மற்ற எந்த மினிஸ்டர் சொன்னாலும் அதெல்லாம் வந்து மக்களிடம் எடுபடாது. நீங்கள் தான் சொல்லி ஆகணும். பிரைம் மினிஸ்டர் சொல்லும்போது தான் அது வந்து அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அவருடைய பதில் தான் மக்களை வந்து ஓரளவுக்கு ஆறுதல் படுத்தும். அப்படி இருக்கும்போது நம்ம நரேந்திர மோடிஜி என்ன நடக்குது நம்ம நாட்டில் எந்த மாதிரியான தட்டுப்பாடு இருக்குது, இல்லை தட்டுப்பாடு உண்மையிலே இல்லையா, நம்மக்கிட்ட எல்லாமே சமாளிக்கிற அளவுக்கு ஸ்டாக் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் வந்து உங்களை வந்து ட்ரம்ப் மாதிரிலாம் இல்லை, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். ஆனால் வந்து சொல்லுங்கள், பத்திரிகையாளரை சந்தித்து சொல்லுங்கள். சரி, பத்திரிகையாளரை சந்திக்கலையா, நீங்களாவது ஒரு மைக்கை பிடிச்சி சொல்லுங்கள். நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே உங்களுடைய கருத்தையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கு, ஷேர் இதெல்லாம் கூட பண்ணிவிடுங்க.